ஐயா நாங்க வந்துதான் இவ்வளவு பண்ணோம், அதுக்கு முன்னாடி மட்டம் நல்லா அட்வான்ஸ் கொடுக்கும்போது நான் வந்துதான் என்னுடைய ஆசைக்கும் அழகுக்கும் அலங்காரத்திற்கும் என் பிள்ளைகளை சீராட்ட வேண்டும் பாராட்ட வேண்டும்க்காக இவ்வளவு ஒரு பவுசுகள் எல்லாம் ஏற்படுத்தினேன். அது பிச்சு கணக்கெல்லாம் என்னுடையதான் இருந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் போல சொல்லவே மாட்டான். அப்படியே ஜிபே பண்ணிடுறேன் சார், பிச்சு பணத்தெல்லாம் பாத்துங்க சார், போயிட்டே இருப்போம் மண்டலத்தில் கொண்டு கொடுத்தாரு. பாவம் என்ன பண்ணாரு, மண்டலத்துக்காக ஐயோ கொடுத்துட்டு நாளைக்கு போகிறது அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு, அவனுக்கு அதுக்குள்ள ஒரு கிளீன் பண்ணி கொடுத்துருமே என்ன சேர்ந்து பதட்டம் எனக்கு 1000 வேலை இருக்கும். அதனால அடுத்த ஒரு அட்வான்ஸ் கொடுத்ததுக்காக கிளீன் பண்றதுக்காக அப்ப எடுக்கிற அந்த முயற்சி உழைப்பு எல்லாம் உங்களுக்கு தேவையில்லாது. ஒரு சிஸ்டத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா தைரியா யார் வந்தாலும் போனாலும் சரி, எப்பொழுது பார்த்தாலும் அந்த மண்டபம் பழிச்சுட்டு இருக்கு. அந்த மனநிலை அவருக்கு ஏற்படுத்த வேண்டும், அந்த சிஸ்டத்துக்குள்ள வந்துருக்கும். 4 வகையான குப்பைகளை பிரிக்க வேண்டும். ஒன்று பச்சை நிறத்தில் இருப்பதெல்லாம் ஈரக்கழிவுகள், உலர்ந்த கழிவுகள் எல்லாம் வந்து நீல நிறத்தில் இருக்கும், சானிட்டரி வேஸ்ட் எல்லாம் சிவப்பு கலரில் இருக்கும். இப்போ இந்த காலத்தில் இருக்கிற எலக்ட்ரானிக் வேஸ்ட் கருப்பு கலர் சிறப்பு கவன கழிவுகள். சரியா அன்புக்குரியவர்களே, நீங்கள் அழகான ஒரு பச்சை பசையில் இருக்கிற அண்ணா கிராமத்தில் பிறந்திருக்கிறது. பார்த்தா முட்டைகோசெல்லாம் இங்கே பயிர் வைக்கிறாங்க. மலையில் இங்கே ஊட்டியில் பயிரிடுவதெல்லாம் இங்கே வந்து நம்ம ஊருக்குள்ள இங்கே பயிராகி கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு மிக சிறப்பான பெரிய படங்கள் கொடுத்து கொடுக்கிற அற்புதமான ஒரு வேளாண்மை பகுதி மண்டலத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்திலே அந்த விவசாயம் என்ன செய்யறது என்றால் அவங்க வீட்டில் இருக்கிற எருக்களை அந்த விளக்கடைகள் எல்லாம் கொண்டு ஒரு வீட்டில் வந்து ஒரு எருக்குழி வச்சிருப்பாங்க இல்லைங்களா ஐயா, அதுக்கு எருவை என்ன செய்யற மக்கள் வைத்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் அது வந்து வயலில் போட்டுருவாங்க. அது ஒரு பெரிய லட்சுமி மாதிரி. பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குப்பை எடுத்து கம்பெனி வந்து வைப்பாங்க, தொட்டு கும்பிடுவாங்க பொங்கலுக்கு முன்னாடி. ஆகவே அப்படி இருந்த எருக்களில் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பயம் வந்தது, என்னன்னா பிளாஸ்டிக் வந்து சோறுக்குள்ள அப்போ அது மக்க மாட்டுது, அப்போ அது எதுவாக முடியல. அப்போதான் நம்ம என்ன செய்யறோம்னா 2016ஆம் ஆண்டு போடப்பட்டிருந்த சால்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல் என்ன சொல்றது என்றால் அப்பொழுது 2ஆக பிரிக்கணும்னு சொல்றாங்க. ஒன்று என்னாவது, 2வது. அந்த 2 என்ன சொல்றாங்க, பச்சை சிவப்புன்னு சொல்றாங்க. பச்சை எல்லாம் மக்கள் குப்பை, சிவப்பெல்லாம் மக்கள் குப்பை, பிளாஸ்டிக். 2ஆ பிரிச்சா போதுன்னு சொல்றான். அப்ப இருக்கிற அறிவியல், அப்ப இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை பொருளாதாரம், அப்ப இருக்கிற வந்து பர்ச்சேசிங், அது என்னென்ன பொருள் வாங்குறாங்களோ அதை வைத்து 2ஆக பிரிக்க சொல்றாங்க. ஒன்று பிளாஸ்டிக்ல கொண்டு வர தெரிஞ்சது வேணாம் தான் சொல்லணும், துணிப்பை எடுத்துமே மஞ்சள் பை எடுத்துமே எல்லாம் சொல்லி பார்த்தோம். இருந்தாலும் பிளாஸ்டிக் வந்துருது ஊருக்குள்ள. அப்ப என்ன செய்யணும் முடிவு பண்ணுற போது பிளாஸ்டிக் 2ஆ பிரிக்கிறாங்க. மக்கள் குப்பை மக்கள் 2ஆ பிரிச்சா பாராது. இப்ப 2026 என்ன சொல்றோம், அதுக்கு முன்னாடி செல்போன் கிடையாது. 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்ப செல்போன் வந்துருச்சா இல்லையா? இப்ப வந்து செல்போன் வச்சிருக்காங்க. அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வருஷம் 10 புதுசா ஒரு செல்போன் வந்து அப்பாட்ட அடை பிடிச்சி 80,000 ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு செல்போன் வாங்கிடுவாங்க, தூக்கி போட்டுவாங்க. அப்ப என்ன செய்யும் இந்த செல்போனு, இது போல ஒவ்வொரு வீட்லயும் ஒரு செல்போன் இருக்கு. அப்ப 4 செல் 5 செல் வச்சிருப்பாங்க. அப்ப இதெல்லாம் எங்க தூக்கி போடுறாங்க, எப்படி பரிசு வச்சு பண்றது? பக்கமா இது பிளாஸ்டிக் மீது நம்ம பழி சொன்னோம் அல்லவா, 100 ஆண்டு இருக்காது 20 ஆண்டு இருக்காது. இன்னைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகளும் சிதறி கொண்டிருப்பது என்றால் இவேஸ் எலக்ட்ரானிக் வேஸ்ட் சொல்லப்படுது. இந்த டைப்ரைட்டிங் நம்ம கம்ப்யூட்டருக்கு இருக்கிற டிவி எல்லாமே இருக்கு இல்லையா, எல்லாமே வந்து பரிசு வச்சு பண்ணணும்னு திணறி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு செல்போன், அங்க இருக்கிற வந்து நீங்க உங்க கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே இவேஸ் சொல்லப்படுது. இப்போ அதுக்கு தான் நம்ம கருப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா ஐயா? வளர்ச்சி அடைகிறது, அறிவியல் வளர்ச்சி அடைகிறது, மக்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் பர்ச்சேஸ் பண்ற எல்லா பொருளும் வளர்ச்சி அடைகிறது. அப்போ வேஸ்ட் வளர்ச்சி அடைகிறது இல்லையா? டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக அவங்க கூட்டு போயிருக்காங்க. அந்த கவர்மெண்ட்டுடைய உச்ச நீதிமன்றம் சொல்கிறது டெக்னாலஜி மாறி இருக்கிறது, அது என்ன நம்ம ரூல் போடணும் அப்படி சொல்லி ரூல் போட்டிருக்காங்க. பச்சை என்பது ஏற்கனவே நம்ம வந்து மக்கள் குப்பை சொல்லியிருந்தாலும் ஈரம் சொல்றேன், சாப்பாடு போட்டு ஈரங்களை மட்டும் போடணும், உலர்ந்து இருப்பதும் நீரத்தில் போட போகிறோம். சானிட்டரி வேஸ்ட் என்பதை நம்ம துல்லியமாக ஏன் கண்டுபிடிக்கலாம் என்றால் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா